ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் தான் அவரும் வந்து ஒரு ஜிம் கோச் தான். அவருக்கு ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ என்ன கான்செப்ட்னா, அவர் வந்து காம்படிஷன் ப்ரிப்ல இருந்தாரு. ஸோ அவர் பல்க் பண்ணி நல்லா மசில் மாஸா இருந்தாரு. ஸோ கட்டிங்ல ஏதோ சம் மிஸ்டேக்ஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணனால என்கிட்ட வந்திருந்தாரு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அவர் என்னென்ன மாதிரி ட்ரைனிங் மெத்தட் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு, என்ன மாதிரி ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு, அவர் நியூட்ரிஷன் வைஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அது நல்லா ரெஸ்பாண்ட் ஆச்சு அவர் பாடி. நாங்கள் மோஸ்ட்டாக வந்து என்ன வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா, பீக் வீக் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா பீக் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காம்படிஷன்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவரோட டைப் ஆஃப் கார்பை நாங்கள் வந்து மாற்றணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாட்டர் கட் பண்ணல, சோடியம் கட் பண்ணல, எதுவுமே கட் பண்ணல. நாங்கள் எல்லாமே கொடுத்துருந்தோம். அவர் லாஸ்ட் டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப் இருந்துச்சு, வாட்டர் இன்டேக் இருந்துச்சு. ஸோ அது பர்ஃபெக்டாக ஒரு பாடி அடாப்ட் ஆச்சான்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி சில்வர் தான் பிளேஸ் பண்ணோம். செகண்ட் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணோன்றதை கரெக்டாக நோட் பண்ணி அதை லைட்டாக அடித்தோம். கட்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாம்பியன் ஆஃப் சாம்பியனில் மென்ஸ் பிசிக்ல அவர் கோல்டே பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இப்போ எனக்கும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோச் இருக்காரு. ஸோ கோச்சோட கைடன்ஸ்ல பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்றோம்னு வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து கைட் பண்ணி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பண்ற மிஸ்டேக்கை நம்மளால வந்து அனலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இதுவே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு 3 இயர்ஸ்ல அட்டன் பண்ண வேண்டியதான் 1 இயர்ல அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபிட்னஸ் பண்றவங்க, வெயிட் கெயின், வெயிட் லாஸ் அண்ட் பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் அண்ட் தைராய்டு இஷ்யூஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நமக்கு டிஎம் பண்ணுங்க. நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், நம்ம கோல் அச்சீவ் பண்ணுவோம். இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணாம தான் ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ். பை.